கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை. நீங்கள் ஏலகிரி போகிறீங்களா? அப்போது இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு லக்ஸுரி பேலஸில் ஸ்டே பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணலாம். பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய அரண்மனை தங்கக்கோட்டை தான். 7 கேட்டகரி ரூம்ஸ் டைப்ஸ் அவைலபிள் இருக்குது. எல்லாமே தீம் பேஸ்டில் இருக்குது. ஸோ நமக்கு அதே ஃபீல் இருக்கும். நம்ம எல்லோரும் ராஜ வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அந்த பக்கெட் லிஸ்ட்டில் உள்ள பிளேஸ் இல்லை, பேலஸ் தான் இந்த இடம். ராஜா காலத்து விசிறி, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. வீடியோ மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி தாங்க இது, மவுண்ட் வியூ ஸ்ட்ரீட். அதாவது ரூமுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு மவுண்ட் வியூ கிடைக்கும். அதுதான் இது மட்டும்தான் நான் ஏசி ரூம்ஸ் இங்கே இருக்கிறதுல. இதுதான் இருக்கிறதுல கம்மி பட்ஜெட்டு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 2500 பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் ரூம் ரேட் மாறும்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ரூம் அவைலபிலிட்டி அண்ட் டிமாண்ட் ரூம் ப்ரைஸஸ் இங்கே சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேலஸ் அவென்யூ. இது பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் காலத்து ஒயிட் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த பிரிட்டிஷ் காலத்து பில்டிங் மாதிரி இருக்கும். இந்த பேலஸ் அவென்யூ ஸ்விம்மிங் பூலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். இதோட ரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 9,000 to 10,000 கிட்ட வருது. இந்த வண்ணம் தாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ரூம் டைப்பு. இங்கே ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. இந்த வண்ணம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு தீமில் வுட் பேஸில் கட்டியிருப்பாங்க. இங்கே ஒரு ஊஞ்சல், ட்வின் ரூம் மாதிரி இருக்கும். ப்ளே ஏரியா எல்லாருக்குமே ஆக்சசிபிள் தான் இது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10,000 12,000 ரேஞ்சில் சொன்னாங்க. பட் அகெயின் டிமாண்ட் அண்டு அவைலபிலிட்டி பொறுத்து எவ்ரிடே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தப்புறம் இதாங்க அந்த கேட்டகரி இருக்கிறதுலே காஸ்ட்லியான ரூம் வித் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலோடு இங்கே இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 24,000 வரும் பெர் டே பெர் நைட்டுக்கு. நியூ ஹனிமூன் கப்பிள் ப்ரைவேஸாக இருக்கணுங்கிறதுக்காகவே இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெம்பிள் ஸ்ட்ரீட். இது ஒரு அக்ரஹாரம் தீம் பேஸில் இருக்கும். ஒரு ஆர்ட் கேலரி கூட இருக்குது, அதையும் நம்ம விசிட் பண்ணலாம். பழைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க, ஃபோட்டோஸ் அந்த மாதிரி. இதுதாங்க மெயின் பேலஸுக்கான ரிசப்ஷன் என்ட்ரன்ஸ் ஏரியா. இதுதாங்க ரிசப்ஷன் பண்ணுற ரிசப்ஷன் ஏரியா. இதுக்குள்ளே தாங்க கிளப் ரூம் அண்ட் டீலக்ஸ் ரூம் 2 டைப் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ணது கிளப் ரூம் தான். கிளப் ரூமுக்கு டீலக்ஸ் ரூமுக்கு என்ன வித்தியாசம்னா, டீலக்ஸ் ரூமில் ஒரு பாத் டப்பு வரும், அப்புறம் ஸ்விம்மிங் பூல் வியூ கிடைக்கும். கிளப் ரூமில் அது வராது. கிளப் ரூம் தான் நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ரூம். லைக் மவுண்ட் வியூவுக்கு அடுத்தது இருக்கிறது அதுதான். அது 6,000 to 8,000 ரேஞ்சில் வரும் ப்ரைஸ். அகெயின் டிமாண்ட் அண்டு ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து அது மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேலஸ்குள்ளே சுற்றி பார்க்குற ஏரியா. வாங்க உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒர்த்தான பிளேஸுங்க ஏலகிரியில் ஏஆர் தங்கக்கோட்டை. இங்கே பார்த்திங்கன்னா செக்இன் டைம் 2 PM அண்ட் செக் அவுட் டைம் நெக்ஸ்ட் டே 12. வந்தோடனே ஒரு குட்டி வெல்கம் ட்ரிங்கோட வெல்கம் பண்ணுவாங்க. வித் நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. அது ப்ரைஸில் இன்க்ளூடட். பார்க்கவே பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குல்லங்க. என்னையை கேட்டால் 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்து. இதெல்லாம் ஆர்ட் கேலரியில் இந்த ஃபோட்டோஸ். நெக்ஸ்ட்டு வாங்க டைனிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் டைனிங்கான என்ட்ரன்ஸ். உள்ளே போகலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ராஜா காலத்து விசிறி அந்த மாதிரிலாம் தீம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வேஃபல் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஞ்சி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக கூட அவைலபிளாக இருந்துச்சு. ராகி மால்ட், ராஜா காலத்து விசிறி, வாட்டர்மெலன் ஜூஸ் அண்ட் வெட்டிவேட்டர் ஹாட் வாட்டர் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் பயிறு வகைகள் கூட இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக. அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ், சாக்கோஸ் வித் மில்க் நம்மகிட்ட வந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு சட்னி வெரைட்டிஸ், இட்லி, ஊத்தப்பம், அப்புறம் வடை, சாம்பார்லாம் இருந்துச்சுங்க. பொங்கல் எல்லாம் ஒரு கட்டியாச்சுங்க. அடுத்த ஐட்டம் பூரி, உருளைக்கிழங்கு, வெரைட்டிஸ் நிறையவே இருந்துச்சு. எதை சாப்பிட்றதுனே தெரியல. கொடுத்த ப்ரைஸுக்கு டேஸ்ட்டுக்கு ஒர்த்தாக இருந்துச்சுங்க. என்னையை கேட்டால் 1 டே மஸ்ட் ஸ்டேன்னு தான் சொல்லுவேன் ஏலகிரியில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் அண்ட் டிசர்ட்ஸ். அதுலேயும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. கேசரி, அப்புறம் குட்டி கேக்ஸ் வெரைட்டிஸ் கவர் பண்ணுற வகையில் இருந்துச்சு. குட்டீஸ், அப்புறம் ஹெல்த் கான்சியஸாக இருக்கவங்களுக்கு ப்ரெட், பட்டர், ஜாம், டோஸ்ட் கூட இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் காஃபி கூட வச்சுருந்தாங்க. டீ லவர்ஸ்க்கான டீ இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாயில்டு எக் அண்ட் ஆம்லேட் வச்சுருந்தாங்க ஃபார் நான்வெஜ் லவர்ஸ் அண்டு ப்ரோட்டீன் ஃபார் ஹெல்த் கான்சியஸ் பீப்புள். அப்புறம் ஃபைனலி சிக்கன் கிரேவி கூட இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்னங்க நைட் வியூ. பேலஸ் நைட் வியூவில் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள்.
பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இங்கே காரில் போகிறீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் காரில் போய்ட்டு வந்துடலாம். பட் நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆட்டோவில் போங்க. ஆட்டோ ஒரு 300 கேட்பாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஏன்னா ஏலகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 50 மினிட்ஸ் ட்ராவலுங்க. ஒத்தையடி பாதையில் கீழே இறங்குற மாதிரி இருக்கும் இது. ஆட்டோவில் போனீங்கன்னா மறக்காமல் ஆட்டோக்கார நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு கேபோ டாக்ஸி எதுவுமே அவைலபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் சேம் ஆட்டோக்காரரை கால் பண்ணி பிக்கப் பண்ண வர சொல்லிக்கலாம். ஏன்னா அங்கே நெட்வொர்க் சிக்னலும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இதாங்க உள்ள வியூ. கிளப் அண்ட் டீலக்ஸ் ரூம் உள்ளவங்களுக்கு இந்த வியூ தான் இது கிடைக்கும். ஃபோட்டோஸுக்கு செமையான பிளேஸு, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ கேமராஸை மறக்காமல் எடுத்துகிட்டு கொண்டு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட் வியூ ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கே புக் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாகவும் இவங்க நம்பரை கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம், இல்லை அகோடாவில் பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தும் புக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க நாங்கள் தங்கியிருந்த கிளப் ரூம் டூர் பார்க்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. 1018 இதுதாங்க கிளப் ரூம் நாங்கள் தங்கியிருந்தது. உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே கீ கார்டு இன்சர்ட் பண்ணோடனே லைட்டெல்லாம் ஆன் ஆயிடுச்சு. முன்னாடியே ஏசி கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு அது. வாங்க பார்க்கலாம். இதாங்க அந்த ஏசி கண்ட்ரோல். இங்கேயே நம்ம ஏசி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ செட் பண்ணிக்கலாம். 19 வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். பேர் உட்கார்ற மாதிரி ஒரு லான்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பெட்டு ரூம் பெரிய ரூமுங்க, செம்மையாக இருந்துச்சு. பெட்லலாம் ரொம்ப ராயலாக செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. 4 வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் டீ போடுறதுக்கு கெட்டில் வச்சுருந்தாங்க. அப்புறம் மில்க் பவுடர், டிவி, ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் கூட இருந்துச்சு. வாங்க பாத்ரூம் டூர் பார்க்கலாம். உள்ளே போனோடனே ஹேர் ட்ரையர் அண்ட் ஷாம்பூ, டூத் ப்ரஷ், பேஸ்ட்டெலாம் இருந்துச்சு. ஷவர் எடுக்கிறதுக்கு ஷவர், 2 டவல் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூல் இல்லை, பட் அதுக்கு பதில் ஒரு சீட்டிங் ஏரியா, என்ன வியூ இருக்குதுன்னு நம்மளுக்கு பார்க்கலாமா வாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அரண்மனை என்ட்ரன்ஸ் வியூ இருந்துச்சுங்க. ஆமாங்க, நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா அரண்மனை என்ட்ரன்ஸ் வியூ ப்ளஸ் வெளியே பார்த்திங்கன்னா மவுண்ட் வியூ மாதிரி மவுண்டெயின்ஸாக தெரிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. இதுதாங்க ஹோல் ரூம் டூர். எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதாங்க உள்ள அரண்மனைக்கான என்ட்ரன்ஸ். ரூம் புக்கிங் இருந்துச்சுன்னா அவங்களே நேம் செக் பண்ணிட்டு உள்ளே விட்டுருவாங்க. வீடியோ நீங்கள் ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோஸுக்கு. இதாங்க வியூ. இப்படி தாங்க இருக்கும் ரோட்ஸ் எல்லாமே அங்கே வர்றதுக்கு. ஸோ ஆட்டோ வர்றது பெஸ்ட்டு, கார் இல்லைன்னா. தேங்க்யூ.